ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. பெரிய வீடியோ போட்டு நாளாகிடுச்சு. சரி, இன்றைக்கி போடலான்னுட்டு எடுத்தேன் வீடியோ. பார்த்தீங்கன்னா பாரிஜாத பூ கொஞ்சம் கொஞ்சமாக பூத்து முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 5 பூ ஒரே நாள் பூத்து அதுவும் பறிச்சாச்சு. எனக்கு டெய்லியும் வீடியோ போடணுன்னு தான் ஆசை. ஆனால் வியூஸ் வர்றதே இல்லை. ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே பார்க்குறதில்ல போடுறது. பெரிய வீடியோவே ஷார்ட்ஸ் மட்டுமே தான் போகுது. அதனாலவே நம்ம போடணுன்னா வியூஸ் வரணும். வியூஸ் வந்ததுனா தான் நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் அதில் இன்ட்ரெஸ்ட் வரும், போடுறதுக்கும் தோணும். ஆனால் நம்மளுக்கு வியூஸே வரலன்றதுனால அந்த பெரிய வீடியோ இன்ட்ரெஸ்ட் இப்போ வரமாட்டேன்து. ஜீரோவிலே நினச்சினா எப்படி வரும் சொல்லுங்கள்? அதனால ஷார்ட்ஸே போட்டுக்கிட்டுருக்குறேன். பார்த்திங்கன்னா பூக்கள் எல்லாமே நல்லா பூத்துக்கிட்டு இருக்குது. மறுபடியும் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் மொட்டு சும்மா சூப்பராக வந்துருக்குறாங்க. பாருங்கள், மறுபடியும் கொத்தா மொட்டு வந்திருக்குது. நமக்கு கொடுக்குற வாரம் கரெக்டாக டைமுக்கு கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்திங்கன்னா பூக்கள் எல்லாமே நல்லா வரும். ஆனால் நம்மளுக்கு லிக்விடாகவே கொடுத்ததுனால இந்த தடவை மொட்டு சின்னதாக தாங்க வந்திருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம உரம் அதிலே கொஞ்சம் இருக்கிற மாதிரி உள்ள உரம் கொடுக்கணும். அது தயாரித்து வச்சுருக்கேன். ஆனால் இந்த வாரம் என்னால் கொடுக்க முடியல, கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால. இந்த வாரம் கார்டனுக்கு இந்த சண்டே எந்த உரமும் கொடுக்கல. ஸோ நான் உரத்தை பற்றி போடலை, சும்மா உங்களுக்கு செடியை காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் ரெட்டு. இது நல்லா பெருசாக வளர்ந்துருந்தது. ஒரே இதுவாக பெருசாக வந்ததுனால அது கட் பண்ணி விட்டுருக்குறேன் நான். பூக்கள்லாம் பூத்ததுக்கப்புறம் கீழே அடியிலேருந்து துளிர் வந்ததில் 2 பூ பூத்துருக்குது. அப்புறம் பன்னீர் ரோஸும் எல்லாம் மொட்டு வந்துருக்குறாங்க. இது பன்னீர் தான், லைட் பிங்க். இன்னுமே நம்மளுக்கு பூ கொடுக்கல. எல்லா கிளையும் கட் பண்ணி விட்டுட்டேங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ கீழே சின்ன சின்ன கிளைங்க இருக்கிறதுல கூட நம்மளுக்கு துளிர் வருது. ஒரு கிளை மட்டும் அவ்வளோ பெருசாக போய்கிட்டு நம்மளுக்கு வந்துகிட்டே இருந்தது. 7 இலைலாம் இருந்தது. அதில் பூவும் வரல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துக்கிட்டு போயிட்டு இருந்தது. அது அடியோடு கீழே கட் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம அதில் துளிர் வர்ற மாதிரி இருந்தது. அதையும் உடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்போ சின்ன சின்ன கிளையில் கூட துளிர் வருது. வந்ததுக்கப்புறம் இனிமேல் மொட்டு வைக்கதா பார்க்கணும். அதுக்கு ஒரு உரமும் கொடுக்கணும். அது இப்போ சுத்தமாக கட் பண்ணி விட்டுருக்கறனால கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு உரம் கொடுக்கணும். இல்லை இப்போவே நம்ம கொடுத்தோம்னா அது செத்து போயிடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கும் எந்த உரம் கொடுத்து நான் பார்த்து அது பூத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா புயலில் மறுபடியும் காற்றுல திருக்கி எடுத்து தள்ளி வச்சுருக்கு. நான் எடுத்து வச்சதுக்கப்புறம் நேற்று. அப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு இட்லிப்பூ செடி கிளை ஒன்று தனியாக அப்படியே இழுத்துக்கிட்டு கடந்தது. அதை உடச்சி எடுத்ததை அதுலேயே அந்த பாட்டிலே சொருவி வச்சுருக்கிறேன். சரி, பதியம் போட்ட மாதிரி அது வேறு பிடிக்குதா பார்க்கலான்ட்டு போட்டு வச்சுருக்கிறேன். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதில் முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பாய்.